கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சூப்பராக அட்டகாசமாக முருங்கைக்கீரையும் வாழைத்தண்டை வச்சு தாங்க இப்போ சூப்பு பண்ணி நம்ம அசத்த போகிறோம். வாங்க, முதல்ல வாழைத்தண்டை நல்லா அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. மோரில் போட்டாலும் கருத்து போயிடுதுங்க. என்னதான் இருந்தாலும் வாழைத்தண்டோட தன்மை கருத்து போயிடும். ரொம்ப நேரம் இருந்தாலும் பாருங்கள், நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டிய பொருள் என்னென்னா, தக்காளி, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம கடாயை போட்டு என்னென்ன நம்ம வதக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அரைச்சிருவோம். எண்ணெயை விட்டுருங்க. எண்ணெயை விட்டுட்டு ஜீரகம் லைட்டாக தாளிச்சிருங்க. அப்படியே தாளிச்சிட்டு இந்த அரைச்ச விழுதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கீங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பொன்னிறமாக ஓரளவுக்கு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் சூப்பு நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் முருங்கைக்கீரையை போட்டு அதை நல்லா வதக்கிக்கங்க. நல்லா சுண்டி போயிடும். கொஞ்சம் தாங்க, ஒரு கையளவு தான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த சுண்டி போயிடும். உங்களுக்கு முருங்கைக்கீரை எண்ணெயில் வதங்கும் போதே உங்களுக்கு சுண்டி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட், தக்காளி பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வாழைத்தண்டு அதையும் ஊற்றிடுங்க. தேவையான அளவு நம்ம எவ்வளோ பேர் இருப்போ அது அந்த மாதிரி தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. அதுக்கப்புறம் உப்பை போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம கரைச்சி ஊற்றிட்டு இறக்கிட போகிறோம். அவ்வளோதாங்க. ஒரு ஹெல்த்தியான சூப்பு. கண்டிப்பாக வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்போட டேஸ்ட்டு அப்படின்னு செஞ்சு பார்த்து குடித்ததுக்கப்புறம் தாங்க அந்த டேஸ்ட்டு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எதுவுமே நம்ம பார்க்கும்போது தெரியாது. செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்காதுன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம். டாட்டா.